தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மு.க. ஸ்டாலினை 2 முறை தோற்கடித்தவர் அதிமுக முன்னாள் அமைச்சர். மு.க. ஸ்டாலினை 2 முறை தோற்கடித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் குடும்பம் சற்று முன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது. மு.க. ஸ்டாலினை 2 முறை தோற்கடித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் குடும்பம் சற்று முன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1984 இந்திரா காந்தி படுகொலை தேர்தல், 1991 ராஜீவ் காந்தி படுகொலை தேர்தல், இந்த 2 சட்டசபை தேர்தல்களிலும் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட திமுக இளைஞரணி செயலாளர் மு.க. ஸ்டாலின் தோற்று போனார். அதிமுக வேட்பாளர் அதிமுகவில் அமைச்சராக இருந்த கே.ஏ. கிருஷ்ணசாமியிடம் அவர் தோற்று போனார். கே.ஏ. கிருஷ்ணசாமி எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அமைச்சரவைகளில் அமைச்சராக இருந்தவர். அவருடைய அண்ணன் கே.ஏ. மதியழகன், அண்ணாதுரை, கருணாநிதி ஆகியோரது அமைச்சரவைகளில் அமைச்சராக இருந்தவர். தற்பொழுது மு.க. ஸ்டாலினை 2 முறை தோற்கடித்த கே.ஏ. கிருஷ்ணசாமியின் மகன் முகில், இவர் ஜோசப் விஜய் அவருடைய பள்ளி தோழர், அவருடைய கிளாஸ்மேட். இந்த முகில் அதிமுகவின் இளைஞரணி செயலாளராகவும் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது 2014 பாராளுமன்ற தேர்தலின் பொழுது 4 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டவர். தனது குடும்பத்துடன் இன்று ஜோசப் விஜயை சந்தித்து தன்னை அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டார். மு.க. ஸ்டாலினை 2 முறை தோற்கடித்த கே.ஏ. கிருஷ்ணசாமி அவருடைய குடும்பத்தினர் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர். சென்னையில் இவர்கள் வசித்து வந்தனர். ஏறத்தாழ ஒரு 80 ஆண்டு காலம் சென்னையிலேயே இவர்கள் வசித்து வந்தனர். அதிமுக தொடங்கியது முதல் இவர்களுடைய குடும்பம் அதிமுகவிலேயே இருந்தது. தற்பொழுது விஜய் முன்னிலையில் அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அதிமுகவின் கூடாரம் நாளுக்கு நாள் காலியாகி கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி கவலைப்படவே கிடையாது. அவருக்கெல்லாம் அந்த அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை கெட்டியா பிடிச்சுக்கணும். அதுதான். அதிமுகல யார் இருந்தா என்ன, யார் போனா என்ன, யார் செத்தா என்ன, அதை பத்தி அவருக்கு கவலையே கிடையாது. அதிமுகல அவர் பொதுச் செயலாளர் பதவியா கடைசி வரை பொதுச் செயலாளராக இருக்கணும். தனக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தினர் கட்டுப்பாட்டுல அதிமுகவுக்கு வரணும். அதுதான் அவருடைய விருப்பம். அதிமுக வளர்ச்சி அடையணும், ஆட்சியை பிடிக்கணும், வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தால், அதிமுக ஆட்சியை பிடிக்கணும், வெற்றி பெறணும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் என்றைக்கோ பிரிந்து சென்றவர்களை அவர் ஒருங்கிணைத்து இருப்பார். ஆனால் தற்பொழுது அவருக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளராக கடைசி காலம் வரை இருக்கணும், அதுதான் அவருடைய ஆசை. தற்பொழுது அதிமுகவை சார்ந்த பல மூத்த தலைவர்கள், முக்கிய நிர்வாகிகள், அதிமுகவுக்காண்டி தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் எல்லாம் அதிமுக இருந்து விலகிட்டு இருக்காங்க. ஏறத்தாழ 35% பேர் அதிமுக இருந்து விலகிட்டாங்க. வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக 4வது இடத்துக்கு தள்ளப்படும். 6% வாக்குகளாவது கிடைக்குமா என்பது கேள்விக்குறி. இரட்டை இலை சின்னத்தை மக்கள் மறந்து விட்டார்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா இருக்கிற வரை இரட்டை இலை சின்னம் வெற்றி சின்னம். தற்பொழுது எடப்பாடி கைக்கு போன பிறகு இரட்டை இலை சின்னத்தை மக்கள் மறந்து விட்டார்கள். அதுதான் உண்மை. கடந்த சட்டசபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தலிலேயே அதிமுகவோடு கூட்டணி வைக்க எந்த கட்சியும் முன் வரல. தற்பொழுது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட அதிமுகவோடு கூட்டணி வைக்க இனிமேல் யாரும் வரமாட்டாங்க. அதிமுக தான் இன்னொரு கட்சிட்டு போய் லக்கேஜ் மாதிரி ஒட்டிக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. இதற்கு காரணம் முழுக்க எடப்பாடி பழனிசாமியின் சுயநலம்தான் காரணம். தற்பொழுது அதிமுகவை சார்ந்த மூத்த தலைவர்கள், முக்கியஸ்தர்கள் சாரையாக அதிமுகவில் இருந்து விலகி கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவின் கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது. இனி வருங்காலங்களில் அதிமுகவுக்கு கட்டிடங்கள் மட்டும்தான் இருக்கும், உறுப்பினர்கள் இருக்க மாட்டார்கள்.